அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமை ரொம்பவும் அற்புத பலனை, விசேஷ பலனை தரக்கூடியது. அதனால் நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 3 பொருட்களை சேர்த்து இந்த ஒரு எழுத்தை அந்த தண்ணீரில் எழுதி குளிச்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, உடலில் நோய்கள் இருக்குது, இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்ற அனைவருமே இதை தாராளமாக செய்யலாம். இதை செய்கிற பட்சத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும், பணவரவில் அதிரடி மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய உடல் முழுவதுமே இந்த மாதம் முழுவதும் இருக்கும். மகாலட்சுமி தாயாரோடைய ஆசீர்வாதமும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. நாளைக்கு நீங்கள் எப்பொழுது குளித்தாலுமே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களை உங்களுடைய தண்ணீரில் சேர்க்கணும். நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, நோய்கள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, மன நிம்மதி இல்லை, எந்த ஒரு காரியமும் நமக்கு நல்லபடியாக நடக்கலை, எதை தொட்டாலும் தோல்வியில் தான் முடியுது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருக்கும். முக்கியமாக இந்த 3 கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா சனி தோஷம், 2வது பார்த்திங்கன்னா சுக்கிர தோஷம், 3வது ராகு கேது தோஷம். இதுதான் ரொம்பவும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. இந்த 3 தோஷங்களும் நம்ம விட்டு விலகணும். பெருமாளுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கணும். மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கணும்னா இந்த 3 பொருட்களை தண்ணீரில் சேர்த்து இந்த ஒரு வார்த்தையை அந்த தண்ணீரில் நீங்கள் எழுதி குளிக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நல்ல ஒரு சுக்கிர பலம் ஏற்படும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதனால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், பணம், பேர், புகழ் அனைத்தும் நம்மளை தேடி வரும். நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். அதனால் நாளைக்கு நீங்கள் எப்பொழுது குளித்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு குளிங்க. அதாவது காலையில் குளிச்சிங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இப்படி நிரப்பிக்கிட்டு முதல்ல பார்த்திங்கன்னா பச்சை ஏலக்காய் இருக்குது பாருங்கள், ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எள்ளு, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்புல், இது கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது, இது எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது அருகம்புல் கிடைக்காத பட்சத்தில் தயிர் சேர்த்துக்கலாம். அருகம்புல் கிடச்சிதுன்னா இந்த அருகம்புல், ஏலக்காய், எள்ளு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. ஒரு 1/2 hour கொதிச்சா போதும். கொதித்து முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஏலக்காய் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துக்கோங்க. அருகம்புல் கிடைக்காதவங்க தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு பகவானுக்குரிய அற்புதமான மந்திரங்க, கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது, நம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடிய விஷ்ணு பகவானுக்குரிய பீஜ மந்திரம் க்ளீம் அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் இந்த தண்ணீரில் 9 முறை க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. க்ளீம் 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 க்ளீம்னு 9 முறை அந்த தண்ணீரில் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் கலந்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை தலைக்கும் நீங்கள் குளிக்கலாம். தலைக்கு குளிக்க முடியாதவங்க மேலே மட்டும் முகத்துக்கு உடம்புல ஊற்றி கூட நீங்கள் குளிக்கலாம். இதை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, உங்களுடைய கணவர், உங்கள் அம்மா அப்பா அனைவரையும் குளிக்க சொல்லுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக நவகிரகங்கள் தோஷம் விலகும். அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை எப்பொழுது நாளைக்கு பார்த்தாலுமே இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் பண்ணுங்கள். சப்போஸ் இதை நீங்கள் லேட்டாக தான் பார்த்துட்டீங்க, நாங்கள் குளித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையும் செய்யலாம், மற்ற நாட்களிலுமே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சப்போஸ் நாங்கள் சனிக்கிழமையே செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய், அந்த எள்ளு, அருகம்புல்லை கொதிக்க வச்ச நீரை ஒரு மக்கில் போட்டுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி
கொஞ்சம் தயிர் கலந்து அந்த மக்கில் இருக்கிற தண்ணீரில் க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை 9 முறை உங்களுடைய கையால் எழுதி வெறுமனே எழுதி அந்த தண்ணியை உங்களுடைய தலையில் நீங்கள் தெளிச்சிக்கலாம். யார் வேண்டுமென்றாலும் பண்ணலாங்க. அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் தாராளமாக பண்ணலாம். அதே போல் இந்த தண்ணியை ரெடி பண்ணி வீடு முழுவதுமே தெளிக்கலாம். நாளைக்கு இப்படி செய்யும்போது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும். தெய்வ சக்தியோடைய ஆற்றல் நிறைந்திருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும். இதை நம்பிக்கையோடு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.